நாம் திறமையாக சேமித்துக் கொள்ள முடியுமே ஒழிய நம்மால் தமிழ்நாட்டிலே அணை கட்டுவது என்பதும், நமக்காக கேரளம் மேகதாட்டிலே கர்நாடகா அணை கட்டுவது என்பதும், தமிழ்நாட்டிலே ராசிமல் அணையை கட்டி வெள்ள நீரை சேமித்து வைத்து பயன்படுத்துவோம் என்பதும் நம்மளுக்கு ஒத்து வராத திட்டம். ஒரு பிரச்சாரத்தை அனுமதிக்கணும்னு வச்சுக்கோங்க. அது எதுக்கு சமானமானதுன்னா, நாளை நமது குழந்தைகளை இந்த மண்ணிலிருந்து அகற்றுவதற்கு நாமே ஒப்புக்கொண்டதற்கு சமம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது இங்கு இருக்கக்கூடிய நிலக்கரி எடுக்கக்கூடிய, மீட்டர் எடுக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் நிறுவனங்களுக்கு தாரை வார்ப்பதுதான் இந்த திட்டமே ஒழிய வேறு எந்த ஒளிவும் மறைவும் இதுல கிடையாது. ஆனா கர்நாடகாவில ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட் இருந்து 20,000 கோடி ஒதுக்குறாங்க. தமிழ்நாட்டில் ஒதுக்குறது வெறும் 7,000 கோடி. அது நீர்வள ஆதாரத்தை பெருக்குவதற்கு அதுக்குள்ள ஒதுக்குறது வெறும் 4,000 கோடி. ஆனா கர்நாடகா ஒதுக்குறது வருஷத்துக்கு 20,000 கோடி. அப்படி இருக்கக்கூடிய அதை நம்பிக்கொண்டு கடலுக்கு தண்ணி போகுது, கடலுக்கு தண்ணி போகுது, கடலுக்கு தண்ணி தான் நம்மள கூட சொல்லிட்டே இருக்காங்க. எங்க கடலுக்கு தண்ணி போச்சு, எவ்வளவு போச்சுன்னு கணக்கு விளக்கு கேட்டா கிடையாது. அதுக்கு தெளிவாக ஏற்கனவே நம்ம தெளிவாக விளக்கம் சொன்னாங்க. வேங்கை காட்டை தடுப்போம், ராசி மணல் அணையை மறுப்போம் என்கிற இந்த மிகச் சிறப்பான கருத்தரங்கத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உயிரினும் மேலான உழவர் உறவுகள் அனைவருக்கும், மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய உழவர்களின் தலைவர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய படிப்பே இல்லாத, விழிப்புணர்வே இல்லாத அடிமுட்டாளுக்கு கூட மிக தெளிவாக தெரியும் கர்நாடகா நமக்கு தண்ணி விடாது என்பது. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குங்களா ஐயா? ஒகே நாட்கள்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா மேகதாட்டு வரைக்கும் ஒரு 70 கிலோமீட்டர், ஒகே நாட்கள்ல இருந்து மேகதாட்டு வரைக்கும் ஒரு 70 கிலோமீட்டர் இருக்கு சுமார். இந்த 70 கிலோமீட்டர்லையும் ஒரு பக்கம் கர்நாடகா, இன்னொரு பக்கம் தமிழ்நாடு. 2 மாநிலங்களுக்கான எல்லையே எதுனா ஆத்துக்கு நடுவில் தான் எல்லையே இருக்குது. இன்னும் அந்த பகுதியில நிலப்பகுதினா 2 மாநிலங்களை பிரிச்சு கல்லு நட்ட முடியும். ஆனால் இன்னும் கர்நாடகாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே அந்த ஒகேனக்கல்ல இருந்து மேகதாட்டு வரைக்கும் எல்லை கல்லு கூட நட்ட முடியாது. ஏன்னா காவிரி ஆறோட நடுப்பகுதி. காமராஜர் வந்தாரு, ராசி மணல் அணை கட்டணும்னு சொன்னாரு, அங்க கல்லெல்லாம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விவசாயம் சொல்றாங்க. அன்றைய காலகட்டத்திலே கர்நாடகாவிலே நிஜலிங்கப்பா இருந்தார். நிஜலிங்கப்பாவும் காமராஜரும் நெருக்கமான நண்பர்கள். இவர்களுடைய நட்பு இந்த அணை கட்டுவதற்கு பயன்படும் என அன்று இருந்தக்கூடிய காமராஜர் நினைத்திருக்கலாம். இன்றைய சூழல் இருந்தால் காமராஜரும் அதை செய்திருக்க மாட்டார் என்பதுதான் உண்மை. ஒரு பக்கம் தமிழ்நாடு, ஒரு பக்கம் கர்நாடகா. இன்னொன்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். கர்நாடகா ராசி மணல் அணை கட்டுவதற்கு ஒப்புதல் தெரிவதற்கு மிக தெளிவாக மறுப்பு தெரிவித்திருக்கிறது. நீ உன் ஸ்டேட்ல, உங்க மாநிலத்துல ராசி மணலை கட்டிக்க, நான் மேகதாது கட்டிக்கிறேன்னு கூட கர்நாடக அரசாங்கம் சொல்லல. நாம தான் கோரிக்கை வைக்கிறோம், 2 பேரும் இணைஞ்சு கட்டுவோம், தண்ணியை பங்கிக்குவோம். தண்ணியை பங்குற கதை எப்படி இருக்குதுங்கிறது இவ்வளவு நேரம் மூத்தவர்களா சொன்னாங்க. 430 TMC எப்படி 170 ஆச்சுன்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை 2 பேர் இணைஞ்சு கர்நாடகாவில் இருக்கிற ஏதாவது மாய மந்திரம் நடந்து கர்நாடகாவில் இருக்கிற கன்னடர்களா நல்லவங்களா மாறிட்டாங்க ஒரு கற்பனை உலகத்தில் நம்ம நினைச்சிட்டா கூட, ராசி மணல் அணையை கட்டணும்னா கூட
தண்ணி எல்லாம் தஞ்சை படுகைக்கு வந்து சேராது என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா 60 டிஎம்சி ராசி மணல் கட்டலாம்னு சொல்றாங்களே, ஏன் வராது? கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 7 சிப்காட் திட்டம் எல்லாமே 2000 ஏக்கர்ல, 8வது சிப்காட் திட்டம் 2000 ஏக்கர் அறிவிச்சாச்சு. அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தண்ணி கொண்டு போய் கொடுக்கணும் ஒழிய உங்களுக்கு எல்லாம் இந்த தண்ணி வரவே வராது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக மேகதாட்டு அணை கட்டிட்டா தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி வராது என்பது எவ்வளவு பெரிய உண்மையோ. ராசி மணலில் அணை கட்டினாலும் அந்த தண்ணீர் விவசாயிகளுக்கும் நமக்கும் தமிழ்நாட்டிற்கும் பயன்படாது, அது பெருநிறுவனங்களுக்கு தான் வழங்கப்படும் என்பது உண்மை. ஆக காமராஜர் சொல்லிட்டாரு, இங்கிருந்து ஒரு கூட்டமா கிளம்பி போய் அங்க கர்நாடகாவில் உட்கார்ந்து ஒரு கூட்டம், இங்க தமிழ்நாட்டில் உட்கார்ந்து ஒரு கூட்டம். இவங்களுக்கெல்லாம் யாரு தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த பிரதிநிதிகள் அங்கீகாரத்தை கொடுத்தது யாரு? இதுல தமிழ்நாட்டு முதல்வர் கொள்கை அளவு ராசி மணல் அணையை கட்டுறதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லி போட்டு ஒரு விளம்பரம் வேற ஓடிட்டு இருக்கு. அந்த கடிதத்துல மிக தெளிவா சொல்லுது, தமிழ்நாடு அரசோட அந்த இரு மாநிலங்களுக்கு இடையான அந்த நதிக்குழு தலைவர் சுப்பிரமணியம் ஐயா சொல்றாரு, தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகாவிற்கும் இடையே நிறைய வழக்குகள் உச்ச நீதிமன்றத்துல இருக்குது. அந்த வழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் பரிசீலிக்கலாம்னு சொன்னத தமிழ்நாடு அரசாங்கம் கொள்கை அளவுல ஒத்துக்குச்சுன்னு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம விவசாயி முட்டாளாக இருப்பாங்கிற போல நினைப்பு போல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் யோசிச்சு பாருங்க. பரிசீலிக்கலாம் என சொன்னதை அரசாங்கம் கொள்கை அளவுல ஏத்துக்கிச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த விவசாயிகளை நம்ப வைத்து நம்மளையே ராசி மணல் அணை திட்டம் வேணும்னு பேச வச்சு அங்க மேகதாட்டு அணை கட்டுவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிற்கு உணவளிக்கக்கூடிய இந்த தஞ்சை படுகையை முழுக்க முழுக்க பாலைவனமாக்கி, இது இங்க இருக்கக்கூடிய நிலக்கரி எடுக்கக்கூடிய மீட்டர் எடுக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் நிறுவனங்களுக்கு தாரை வார்ப்பதுதான் இந்த திட்டமே ஒழிய எந்த ஒளியும் மறைவும் இதுல கிடையாது. நான் நேரடியாவே சவால் கொடுக்கிறேன், ராசி மணல் அணை தமிழ்நாட்டுக்கு அபாயம் என்று நான் பேச தயார். தமிழ்நாட்டுக்கு ராசி மணல் அணை பலனளிக்கும் யாரும் வந்தாலும் பேசலாம், ஆதாரங்களோடு தரவுகளோடு நிரூபிக்க தயார். ஆக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேகதாட்டை கட்டுவதற்கு ஒரு செங்கல் கூட வைப்பதற்கு நாம் அனுமதிக்கவே கூடாது என்பதை நம் உழவர் பெருமக்கள் அனைவரும் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் பொய்களை நம்பி, பொய்யான பரப்புரைகளை நம்பி, பிரச்சாரங்களை நம்பி, கர்நாடகாவின் பிரச்சாரம், அங்க இருக்கக்கூடிய துணை முதல்வர் சொல்றாரு, நாங்க தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், நீங்க கடலுக்கு தண்ணி கொண்டு போயிட்டே இருக்கீங்க, உங்களால தண்ணி சேமிக்க முடியல, நான் மேகதாது கட்டுறதே உங்களுக்காகத்தான் கட்டுறேன், கட்டி மாசம் மாசம் தண்ணி கொடுக்கறதுக்கான ஏற்பாட்டுக்காகத்தான் கட்டுறேன், அங்க ஒரு புழுகு மூட்டை நடந்துட்டு இருக்கு, கம்பி கட்டுற கதை போயிட்டு. அப்படி இருக்கக்கூடிய அதை நம்பிக்கொண்டு கடலுக்கு தண்ணி போகுது, கடலுக்கு தண்ணி போகுது, கடலுக்கு தண்ணி தான் நம்மள கூட சொல்லிட்டே இருக்கான். எங்க கடலுக்கு தண்ணி போச்சு, எவ்வளவு போச்சுன்னு கணக்கு விளக்கு கேட்டா கிடையாது. மிக தெளிவாக ஏற்கனவே நம்ம தெளிவாக விளக்கம் சொன்னாங்க. 4 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு முறை ஒரு 30 டிஎம்சி 40 டிஎம்சி தான் சராசரியா போகும். இந்த தண்ணியும் கடலுக்கு போகலைன்னா கடல் உள்வாங்கி தஞ்சாவூருக்கு வந்துடும், கடல் உள்வாங்கி தஞ்சாவூருக்கு வந்துடும். ஒரு மிகச்சிறந்த நீர் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறையுடைய ஓய்வு பெற்ற மூத்த பணியாளர் சங்கம் மிக தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. காவிரி படுகையில் இருக்கக்கூடிய 1100க்கு மேற்பட்ட ஏரி குளங்களை எல்லாம் தூர்வாரி இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டம் செயல்படுத்தியிருக்காங்க எங்க பகுதியில். அதுபோல ராட்சச மோட்டார்ல வச்சு குழாய்கள் மூலமாக நீரேற்று திட்டங்கள் மூலமாக அந்த குளங்கள் எல்லாம் நம்ம மழை நீரை நிரப்பி வச்சோம்னா அதுவே நமக்கு போதுமானது, அதுதான் சாத்தியமானது. காவிரியிலே தடுப்பணைகளும் கதவணைகளும் கட்டலாமே ஒழிய தமிழ்நாட்டில் அணை கட்டுவதற்கு சாத்தியம் இல்லை. இருக்கக்கூடிய ஏரிகளையும் குளங்களையும் நாம் நிரப்பிக் கொள்ளலாம் நவீன திட்டங்களின் வடிவில். ஏனென்றால் தெலுங்கானாவிலே காலேஸ்வரம் ஒரு திட்டத்தை செயல்படுத்தி
அந்த திட்டத்தின் மூலமாக 18 லட்சம் ஏக்கர் பாசன பரப்பளவு பெருக்கப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது. உபரி நீரை வைத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த திட்டம் முழுக்க முழுக்க நீரேற்று திட்டங்கள் மூலமாக ராட்சச மோட்டாரை வச்சு 2000 கனஅடி ஒரு மோட்டார் இறச்சி தண்ணி ஊற்றுற அளவுக்கான பெரிய பெரிய மின் மோட்டார்களை வச்சு அந்த அளவுக்கு தெலுங்கானா மாநிலம் முழுவதும் தண்ணியை கொண்டு சேர்த்திருக்கிறாங்க. அந்த போல வடகிழக்கு பருவமழையின் போது, தென்மேற்கு பருவமழையின் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அதிகப்படியான மழை நீரை நாம் திறமையாக சேமித்துக் கொள்ள முடியுமே ஒழிய நம்மால் தமிழ்நாட்டிலே அணை கட்டுவது என்பதும், நமக்காக கேரளம் மேகதாட்டிலே கர்நாடகா அணை கட்டுவது என்பதும், தமிழ்நாட்டிலே ராசிமல் அணையை கட்டி வெள்ள நீரை சேமித்து வைத்து பயன்படுத்துவோம் என்பதும் நம்மளுக்கு ஒத்து வராத திட்டம். அது முழுக்க முழுக்க நம்மளை எல்லாம் இந்த நிலத்திலிருந்து வெளியேற்றுகிற திட்டம். ஆக அன்பிற்குரிய உழவுறவர்களே, இன்னொன்று நீங்க புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில நீர்வள ஆதாரத்துறை ஒன்று இருக்கு. அந்த நீர்வள ஆதாரத்துறைக்கு வருஷந்தோறும் 7000 கோடி பணம் ஒதுக்குறாங்க. அந்த 7000 கோடியில 4000 கோடி தான் நீர்வள ஆதாரத்துறையில இந்த தடுப்பணை கட்டுவதற்கு, நீர்வள ஆதாரங்களை பெருக்குவதற்கான திட்டங்களுக்காக ஒதுக்கப்படுகிறது. ஆனா கர்நாடகாவில் ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட் 20,000 கோடி ஒதுக்குறாங்க. தமிழ்நாட்டில் ஒதுக்குறது வெறும் 7000 கோடி. அது நீர்வள ஆதாரத்தை பெருக்குவதற்கு அதுக்குள்ள ஒதுக்குறது வெறும் 4000 கோடி. ஆனா கர்நாடகா ஒதுக்குறது வருஷத்துக்கு 20,000 கோடி. அப்ப 20,000 கோடி ஒதுக்கக்கூடிய ஒரு மாநிலம் இதை தொடர்ச்சியாக அவன் 40 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 40 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுலதான் நீங்க 15 லட்சம் ஏக்கர் விவசாய நிலத்தை பரப்ப காவிரி தண்ணியை கொண்டு போய் கர்நாடகாவில் மூளை முடுக்கெல்லாம் பெருக்கி வச்சிருக்கிறான், பரப்பி இருக்கிறான். குழாய் மூலமா தண்ணி போகுது. காவிரி ஆற்றிலிருந்து ராட்சச இயந்திரங்கள் பொருத்தப்பட்டிருக்கு, மோட்டார் பொருத்தப்பட்டிருக்கிறது. அங்க அணைகளுக்கு வர்றதுக்கு முன்பு எல்லா குளங்களும் நிரப்பப்பட்டு விடுது. எல்லா குளத்தையும் இணைச்சு வச்சிருக்கிறான். எவ்வளவு சிறப்பா செஞ்சிருக்கிறான். இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், தமிழ்நாட்டோட மொத்த வருமானம் 4 லட்சம் கோடி பட்ஜெட். ஆண்டு பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு 4 லட்சம் கோடி. ஆனா கர்நாடகாவுக்கு 3 லட்சம் கோடி. 3 லட்சம் கோடி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் 20,000 கோடி ஒரு ஆண்டுக்கு ஒதுக்கி, அதுல பெரும்பாலும் காவிரி பேசினுக்கே ஒதுக்கி, காவிரி தண்ணியை பூரா கொண்டு போய் கர்நாடகா பூரா கொண்டு சேகர கொண்டு போறவன், நமக்கு 450 டிஎம்சியில இருந்து 170 டிஎம்சியா குறைச்சவன், இவனை நம்பி நம்ம ராசிமணல் அணை கட்ட முடியுமா? இந்த முட்டா, அதனாலதான் சொன்ன, தமிழ்நாட்டில் இருக்கிற அடிமுட்டாளுக்கு கூட இது புரியும். கர்நாடகாவோடு இணைந்து ஒப்பந்தம் போட்டு நம்ம இந்த வேலையை செய்யவே முடியாது. ராசிமணல் அணை கட்டினீங்கன்னா கூட 62-63% தண்ணி கர்நாடகாவோட நிலப்பரப்புல தான் நிற்கும். கர்நாடகாவோட நிலப்பரப்பு நிற்கிற தண்ணியில போய் நாம் முறையா பங்கு வைக்க முடியுமா? கேரளாவிடமிருந்து குத்தகைக்கு பெற்று தண்ணி நாம நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய முல்லை பெரியார் அணைக்கிட்டிலிருந்து நம்ம தண்ணி எடுக்க முடியல. அதாவது 11 நாடுகளுக்கு இடையே பாயக்கூடிய நைல் ஆறு ஆப்பிரிக்காவில் ஓடுது, பிரச்சனை கிடையாது. தென் அமெரிக்காவில 7 நாடுகளுக்கு இடையே ஓடக்கூடிய அமேசான் நாட்டில் பிரச்சனை கிடையாது. நமக்கும் வங்காளதேசத்துக்கும் சீனாவுக்கும் இடையில் ஓடக்கூடிய பிரம்மபுத்திராவிலும் பெரிய பங்கீட்டு பிரச்சனை கிடையாது. நமக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட நீர் பங்கீட்டு பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம், ஒரே பண்பாடு, என்னென்னமோ சொல்றானே. எப்படி 430 டிஎம்சி 170 ஆச்சு யோசிச்சு பாருங்க. இந்தியா என்கிற பெயரிலே, வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற பெயரிலே, நாமெல்லாம் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற பெயரிலே இழந்தவன் எவன் என்றால் அவன் தமிழன் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. கேரளாவுக்கு நமக்கு இடையில 13 நதிநீர் தாவாக்கள் இருக்கு. நம்மளுடைய முதல்வர் இப்ப முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் 4 முறை கேரளா போயிட்டு வந்துட்டார். ஆனா ஒரு முறை கூட கேரளாவோடு முல்லை பெரியாரை பத்தியோ, பரங்குளம் ஆழியாறு பாசன சட்டம் பத்தியோ, மீதம் இருக்கிற 11 திட்டங்களை பத்தி ஒரு வாயை கூட பேசவே. கர்நாடகாவுக்கு 2 முறை போய் வந்தார். காவிரி பிரச்சனை பத்தி ஒரு வாய் கூட அங்க இருக்கிற முதல்வரோடு பேசவே. இத்தனைக்கும் இவர்களோடு தமிழ்நாட்டில் கூட்டி இருக்கக்கூடிய அரசாங்கம். ஆக இவருடைய அரசியல் நட்பு எல்லாம் தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் பயன்படுத்தி
தமிழ்நாட்டுக்கு பலம் சேர்த்திருக்க வேண்டும், நமது உரிமைகளை கேட்டு பெற்றிருக்க வேண்டும். ஆக ஒரு வலுவில்லாத அரசியல் தலைமைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு நாம கர்நாடகாவோடு ஒப்பந்தம் செய்து ராசிமணல் அணை கட்டுவோம் என்பது தற்கொலையை விட மோசமானது. தற்கொலை விட மோசமானது. அந்த ராசிமணல் அணை கட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை நாம் அனுமதிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சாரத்தை அனுமதிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அது எதுக்கு சமானமானதுன்னா, நாளை நமது குழந்தைகளை இந்த மண்ணிலிருந்து அகற்றுவதற்கு நாமே ஒப்புக்கொண்டதற்கு சமம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், உணவு உரிமையோடு இருக்கணும், தண்ணீர் உரிமை வேணும், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் இருக்கணும். நாம தான் இந்த சோழ நாடு சோறுடத்தின்னு சொல்லி இந்த உலகத்துக்கே சோறு போட்ட ஆளுன்னு சொல்லி இவ்வளவு பெருமைகளோட பண்பாளர் இருக்கக்கூடிய நாம நம்ம குழந்தைகளை இந்த மண்ணிலிருந்து அகற்றுவதற்கு ஒப்புக்கொள்வதற்கு சமம்தான் இந்த ராசிமணல் அணை குறித்து பேசுவது. ஆக மேகதாட்டு பிரச்சனையிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை, விவசாயிகளை திசை திருப்பி ராசிமணல்ல கொண்டு வந்து கருவறுக்கிற வேலையை தான் இந்த பிரச்சாரம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த தீர்மானத்தில் காவிரி மீட்பு குழுவின் சார்பில் நாம் இயற்ற வேண்டும். இது தமிழ்நாட்டுல யாராவது ராசிமணல் அணை குறித்து பேசினால் அவர்களுக்கு பதிலடி அந்த இடத்திலேயே கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் தமிழர்களை வைத்து தமிழ்நாட்டு உரிமைகளை பறித்து இந்த காவிரி படுகையை பாலைவனமாக்கி விடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாம் நம் தமிழர்களிடம், அதாவது எதிரியோடு எப்ப வேணா சண்டை போடலாம், துரோகியை நம்ம விட்டு வச்சோம்னா நம்ம எதிரியை விட பலவீனப்படுத்தி விடுவார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த துரோகத்தை நாம் தொடர்ச்சியாக அனைவரும் அம்பலப்படுத்த வேண்டும், கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்பதை பதிவு செய்து கொண்டு இந்த மிகச்சிறப்பான காவிரி உரிமை மீட்பு குழு சார்பில் ஏற்பாடு இந்த கருத்தரங்கத்தை எங்களை அழைத்தமைக்கும் பங்கேற்றிருக்கிற உழவர்களுக்கும் தலைவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.